சிம்ம ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் 7ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறால் உங்கள் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு வரும். சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் தேவைப்படுறதுக்கு கடன் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லதே சிறப்பு. மூணாவது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார். 10ஆம் தேதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு சிறப்பு தான். உங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் கடன் கிடைக்கும். தொழில் செய்கிறவர்களுக்கு கடன் கிடைக்கும். நாலாவது செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இப்படி நிறைய நாங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கறதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு விரைய செலவெல்லாம் அதிகமாக இருக்கும். சகோதரன் மூலம் விரைய செலவு வரும். தொழில் மூலம் விரைய செலவு வரும். நீங்களே தண்டமாக எதையாவது செலவு பண்ணுவீர்கள். பணத்தை கவனமாக கையாள்வது நல்லது. சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ அதனால் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அஞ்சாவது குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் குழந்தைகள் மூலம் ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ட சனி. நான் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த கண்ட சனியும் தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும். எட்டில் ராகு இருக்கிறார். இதனால் உங்கள் தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படலாம். உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். சந்திரன் திருவாதிரை சாதி சதய நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களுக்கு தேவையில்லாத அசிங்க அவமானம் ஏற்படலாம். தேவையில்லாத பணவரியம் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு 10ஆம் அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரைய செலவெல்லாம் அதிகமாக இருக்கும். 11ஆம் புதன் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சேமிப்புங்கிறது ரொம்ப இருக்காது.
செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு யோக கிரகங்களான சூரியன் செவ்வாய்னா சாதகமாக இல்லை. குரு உங்கள் ஜாதகத்தை சாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு சாதகமாக இருக்கிறார். சிம்ம ராசிக்கு நம்ம சுமாரான பலன்களே நடக்கும்.